ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ சாரீஸ். இன்னைக்கு வந்து நம்ம டெய்லி நம்ம சாரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு வந்து நம்ம சாரியில எப்படி சாரீஸ் வந்து மேக்கிங் பண்றாங்க அப்படிங்கிற வீடியோஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக வரிசையா பார்த்துருக்கோம். இந்த ப்ராசஸ் வந்து தார் சுத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி நமக்கு நூல் போட்டு நெஞ்சு கொடுக்கும்போது அது நமக்கு நெக்ஸ்ட் வந்து நான் அந்த இது காட்டுறேன். அதில் போட்டு அவங்க வந்து நெய்யும் போது தான் நமக்கு கிராஸ் கலர்ஸ் ஃபுல்லாகவே தெரிய வரும். இதுதான் அந்த ப்ராசஸ். அவங்க பண்ணுறது வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபார்மேட் கிடைக்கிறத நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்த ப்ராசஸ் இந்த இதை வந்து இந்த மாதிரி குட்டியாக இதில் வந்து நம்ம ஃபுல்லாக லோட் பண்ணிக்குவோம். இதில் போட்டு இதில் இருக்க சின்ன நூலை எடுத்து இந்த 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 இதில் நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் அடுத்து இந்த சாரியில் பாருங்கள் இது போயிட்டு வருது, உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி போகுது. இந்த பேட்டர்ன் வந்து செக்குடு பேட்டர்ன், பெரிய செக்குடு. அவங்க வந்து மூவ் பண்ணுற எல்லாமே வந்து ஒவ்வொரு நூலுக்கு நமக்கு வந்து சாரீ கூட அந்த மேக்கிங்க்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். இந்த நம்ம தார் சுற்றுறாங்களோ அந்த இதை போட்டு தான் அந்த மேக்கிங் ஃபுல்லாக பண்ணுறாங்க அவங்க. இந்த பாக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு கேல்குலேஷன், இத்தனை டைம் மூவ் பண்ணால் இத்தனை கேல்குலேஷன் வரும்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நெக்ஸ்ட்டு கலருக்கு மாற்றிக்குவாங்க அவங்க. இந்த இந்த ப்ராசஸில் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ப்ராசஸ் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, சாரீ வந்து நமக்கு லூஸ் கொடுக்காம டைட் ஃபிட்டிங் இருக்கும். டைட் ஃபிட்டிங் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த சாரீ வந்து லூஸாக இல்லாமல் ஃபிக்ஸடாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது டைட் ஃபிட்டிங் கிடைக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவங்க வந்து அடுத்த அளவுக்கு அவங்க வந்து மூவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இது வந்து வேறு டிசைன். நம்ம பார்க்குறது அது வந்து பெரிய செக்குடில் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து குட்டி குட்டி செக்குடு. இதில் பாருங்கள் மல்டிபிள்ஸ் நிறையா கலர்ஸ் இருக்குது. ஒரே சாரியிலேயே நிறையா கலர்ஸ் வரும் நமக்கு. அந்த மாதிரி பேட்டர்ன் இது. இந்த ப்ராசஸில் தான் சாரீ ஃபுல்லாக மேக்கிங் பண்ணுறாங்க இவங்க. பாருங்கள், ஒரு சாரீ ரெடி பண்ணுறதுக்கு 1 டே ஃபுல்லாக ஆகும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சாரீ நமக்கு ப்ராசஸ் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 கை 2 கால் எல்லாமே இப்போ அவங்க வந்து காலில் மாற்றி மாற்றி ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது காட்ட முடியல என்னால். 2 கை 2 கால் எல்லாமே ஒர்க் பண்ணால் தான் ஒரு சாரீ ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ஒரு நாள் ஆகிடும். இது ஃபுல்லாக ஒரு நாள் நெஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். உங்களுக்கு கீழே அவங்க கால் பாருங்கள், கை வந்து மாற்றி மாற்றி நம்ம மூவ் பண்ணும்போது கால்லையும் நமக்கு அந்த மூவிங் இருக்கணும். இந்த மாதிரி தான் மூவ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்மளோட கறி தான். இதில் பாருங்கள், இது ஒரு பேட்டர்னில் நம்ம இந்த சாரீ ஒரு பேட்டர்ன் செக்குடு பார்த்ததுல இது வந்து வேறு கலர். இந்த ரோல் வந்து நமக்கு எதுக்குன்னா, இது வந்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது பண்ணிட்டு தான் நமக்கு இதை வந்து பாவு பிணைச்சி நமக்கு இந்த சாரீ வரும். நம்ம சொன்னோம்ல அந்த போல் இது வந்து அவங்க மாற்றுறாங்க. இது வந்து சாரீக்கு வந்து கிராஸ் கலர் கொடுக்குறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்களா. இது மாற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அவங்க அந்த இதில் போட்டு நெய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போது வந்து நமக்கு சைடில் இருந்து ஒரு நூல் கிடைக்கும்.
பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளைனாக தான் நூல் இருக்கும். அவங்க வந்து அந்த இது போட்டாங்கன்னா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி சாரியாக ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த இடம் தான் பார்த்தோம். அப்போ வந்து ப்ளைனாக இருந்த இந்த நூல் மட்டும்தான் நமக்கு வரும். இப்போ இவங்க இந்த சைடில் வந்து இது போட்டிருக்காங்களா, இதிலேருந்து வர்ற நூல் தான் நமக்கு இந்த மாதிரி சாரீ ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் வர்றதுக்கு இந்த நூல் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நூல் வந்து அங்கே அந்துடுச்சு அவங்க இது பண்ணும்போது, அதை வந்து கவனமாக நம்ம பார்த்து பண்ணணும். இல்லைனா சேலையில் வந்து டேமேஜ் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அது கிராஸ் நூல் கொடுத்து ஒரு சேலை ஃபார்மேட்டாக வரும். இல்லைனா இந்த மாதிரி வெறும் ப்ளைன் நூல் தான் இருக்கும் நமக்கு.